வணக்கம் நண்பர்களே. எய்ம் கரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது பேங்க், எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ் மற்றும் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினில் ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் சால்வ் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம நார்மல் மெத்தடில் நம்ம செய்யக்கூடாது. ஆப்டியூட்டை பொறுத்தவரை நார்மல் மெத்தட் செஞ்சவங்க பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த கணக்கோட நார்மல் மெத்தட் இதுதான், இப்படித்தான் செய்யணும். இந்த மாதிரி யாராச்சும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இப்படி படிக்க கூடாது. ஆனா சொல்யூஷன் இப்படிதான் செய்யணும். நார்மலா சில பேர் இப்படிதான் செய்வாங்க. சார் ஃபார்முலா போடுங்க, ரெண்டு மூட்டை ஏன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 99% நோ ஃபார்முலா, அப்படித்தான் நீங்க படிக்கணும். அப்ப இதே நார்மல் மெத்தட் இப்படித்தான் நடத்துவாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு, நார்மலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிக்கக்கூடாது. ஷார்ட்கட்டில் படித்தா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நார்மல் மெத்தட் படிக்கக்கூடாது. அப்போ என்ன படிக்கணும்? ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்ட் படிக்கணும். வாங்க அதை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஷார்ட்கட்டில் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம போகணுன்னா ட்ரிக்ஸில் பண்ணணும். அப்போ ட்ரிக்ஸில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வேகமாக போடலாம். அதனால் இந்த கொஸ்டினுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்ட் தான் போட போகிறோம். இப்போ என்ன, வாட் வில் பி த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் between 100 and 200 which leave a remainder 2 when divided by 5 in each case. அதாவது 100க்கும் 200க்கும் இடையே உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள், அந்த இயல் எண்களோட 5ஆல வகுப்படக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த 5ஆல வகுத்தா ரிமைண்டர் 2 வரணும். அந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்ட்ல எப்படி பண்றது அப்பா. இப்போ ஷார்ட்கட்ஸ் வித் ட்ரிக்ஸ். இப்போ 200க்கும் 100க்கும் 5ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்க்க போறோம். 5ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எத்தனை இருக்கு அப்படின்னா இது 40, இதுக்கு 20 ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை நம்பர்? 20 நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டு கிடையாது. அதாவது 5ஆல டிவைட் பண்ணணும், ரிமைண்டர் 2 வரணும். அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர்? 20 நம்பர் இருக்கு ரெண்டு கடையில். இதுக்கு வேற மாதிரி எல்லாம் போடணும், ஃபார்முலாலாம் போட்டு செய்யணும். அப்படியே செய்யக்கூடாது, நோ ஃபார்முலா. ரைட். நம்மளுக்கு டோட்டல் வேணும்னு சொன்னா ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர்ஸ், ஆவரேஜ் இன்டு நம்பர்ஸ் ரெண்டே பண்ணினா போதும். இப்போ 10 நம்பரோட ஆவரேஜ் 5ன்னு வச்சுக்கல. the average of 10 numbers is 5. டோட்டல் என்ன செய்வீங்க? 10 into 5 15 தான் போடுவீங்க. 10 into 5 50 அப்படிதான் போடுவீங்க. அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் வேணும், எத்தனை நம்பர் வேணும், எத்தனை நம்பர் கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து ஆவரேஜ் நம்மளுக்கு வேணும். அப்போ 5ஆல டிவைட் பண்ணணும். 5ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 கிடைக்கணும். அப்ப என்ன, 5ஆல டிவைட் பண்ணா 100க்கு 5ஆல டிவைட் பண்ணனும். அப்ப +2 போடிங்கன்னா 5ஆல டிவைட் பண்ணா +2 ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து 107 இப்படி போயிட்டே இருக்கும். 195 5ஆல டிவைட் ஆகுதுன்னா +2 அப்படின்னா 197. அப்ப 102ல இருந்து 197 வரைக்கும் அந்த நம்பர் 5ஆல டிவைட் ஆகணும் பிளஸ் ரிமைண்டர் வரணும்னா இந்த நம்பர் வரும். எத்தனை நம்பர் பார்த்துட்டோம்? 20 நம்பர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு ஆவரேஜ் வேணும். அப்ப ஆவரேஜ் என்ன செய்வீங்க? இதுல பாதி இதுல பாதி அப்படின்னு சொல்லலாமா? இல்ல ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சரி, ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. 102 + 197/2 அப்படின்னா 299/2. இது ஆவரேஜ். அப்போ உங்களுக்கு டோட்டல் வேணும், சம் வேணும்னா ஆவரேஜ் இன்டு நம்பர்ஸ். ஆவரேஜ் அளவு 299/2 ஆவரேஜ். நம்பர் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு நம்மகிட்ட? 20 நம்பர் இன்டு 20. ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னாக்க 2990. அப்போ இது ஆன்சர் என்னன்னாக்க 2990. இது உங்களுக்கு புரியுதற்காக ஸ்லோவா பண்ணுறேன். இல்லை வச்சுக்கல
பார்த்தவனே மொத்த நம்பர் 20 நம்பர், அவ்வளவுதான். பார்த்தவனே சொல்லிடலாம். ஆவரேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருவீங்க. அதிகபட்சம் 5 to 10 செகண்ட் சம செய்ய முடியும். நீங்க இப்படி படிச்சாதான் நீங்க வேலை வாங்க முடியும். எதுக்கு எடுத்தாலும் சில பேர் என்ன செய்வாங்க, ஃபார்முலா போடுறது இல்லைன்னா எக்ஸ் போடுறது. சில பேர் சொல்லுவாங்க, சார் எக்ஸ் போடுறேன் சார், ஆனால் என்ன வேகமாக போடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, எக்ஸ் போடுறது வேகமாக போடுறது முக்கியம் இல்லை. நம்ம ஏன் எக்ஸ் போடாமல் சொல்லித்தரோம்னா, எக்ஸ் போட்டால் எந்த சூழ்நிலையும் எளிதே செய்யும். வேகமாகவே போட்டாலும் எளிதே செய்ய முடியும். பட் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வச்சுங்களேன், ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எழுதவே தேவையில்லை. ஒரு ஸ்டேஜ் போனால் எழுதாமல் இந்த கணக்கு பார்த்தா டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படித்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இதுதான் ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்டை செய்யக்கூடிய கான்செப்ட். புரிஞ்சதா? இதை எழுதாம ஆன்சர் கொண்டு வர மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஜெயிக்க முடியும். இப்போ புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் புரிஞ்சதா? பிடிச்சிருந்துட்டாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். புரிஞ்சதா? ஓகே, நன்றி.